அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 1 பகுதி 2வது வினாக்கள் உங்களுக்கு தயாராயிருச்சு. ஸோ இது ஒரு திருப்புதல் தேர்வாக வச்சுக்கோங்க. உங்களுடைய தேர்வு எதுவாக இருக்கலாம், டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஆர்பி எதுவாக இருந்தாலும் தமிழ் தகுதி தேர்வு மிக முக்கியமானது. அதுக்கு 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் திருத்திய பதிப்பு மிக மிக முக்கியமானது. ஏன்னா 2025க்கு ஒரு திருத்திய பதிப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சில பாடங்களை சேர்த்துருக்காங்க, சில இதை எடுத்திருக்கிறாங்க. ஸோ மிக முக்கியமானது. இப்போ வரக்கூடிய எல்லா தேர்வுலையும் திருத்திய பதிப்பிலிருந்து தான் வினாக்கள் வருது. அதனால் கண்டிப்பாக இதை படிங்க. ஸோ நீங்கள் படித்து முடிச்சவங்க ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு மிக பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் தேர்வு எழுதுகிற நபராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ தேர்வு எழுதலாம், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். முழுவதுமான ஒரு திருப்புதல் உங்களுக்கு கிடைத்தபடி இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2 இதோட இயல் 1 ஃபுல் கம்ப்ளீட் ஆகுது. இயல் 2 அடுத்த வீடியோவாக உங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ நீங்கள் வருங்கால அரசு பணி சேரக்கூடிய நபராக இருக்கலாம். ஸோ உங்களுடைய தேர்வு எதுவாக இருக்கணும், உழைப்பு உயர்வாக இருக்கட்டும், உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாங்க இந்த தேர்வு எழுத ஆரம்பிப்போம். 10ஆம் வகுப்பு இயல் 1 பகுதி 2 தமிழ் பாடப்பகுதியில் மிக முக்கியமான வினாக்கள் மட்டும் உங்களுக்கு தேர்வு நோக்கில் ஒரு திருப்புதல். வினா எண் 1, உரையாடல் இணையான ஆங்கில சொல். ஆப்ஷன் மோனோலிங்குவல், கான்வர்சேஷன், டிஸ்கஷன். இரண்டாவது வினா, பச்சை நிழல் நூல் ஆசிரியர். ஆப்ஷன் மா நன்னன், உதயசங்கர், சுந்தரர். மூன்றாவது வினா, 2025 தமிழ் எண் எழுதுக. சரியான விடையை பார்த்து எழுதுங்க. நான்காவது வினா, பொறுத்துக. அத்தி கருவேலம், வேல் கட்டு. அடுத்து சிப்பம் தலைமை மாலுமி, கேப்டன். கப்பித்தான் அத்திமரம். சரியா பொறுத்துங்க. யோசித்து வினாக்களுக்கு விடையளிங்க. ஐந்தாவது வினா, தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் காலம் காட்டும். ஆப்ஷன் தொழிற்பெயர், எழுவாய், வினையாளனையும் பெயர். ஆறாவது வினா, மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இந்த பாடலின் ஆசிரியர் யார்? இந்த பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது என்ற கேள்வி இல்லை. பாடலின் ஆசிரியர் பெயர் என்ன? சரியா யோசிச்சு விடையளிங்க. ஏழாவது வினா, இந்த பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ள மலை மற்றும் மாவட்டத்தின் பெயர். கரெக்டாக பார்த்து பொறுமையாக விடையளிங்க. ஆப்ஷன் கொல்லிமலை நாமக்கல், பரங்கிமலை சென்னை, சிறுமலை திண்டுக்கல். எட்டாவது வினா, மொழி டேஸ் வகைப்படும். 2, 3, 4. ஒன்பதாவது வினா, ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது டேஷ் ஆகும். ஆப்ஷன் மொழி, தொழிற்பெயர், விகுதி. 10வது வினா, வாழ் என்ற வார்த்தையின் தொழிற்பெயர் டேஷ் ஆகும். ஆப்ஷன் வாழ்க, வாழிய, வாழ்க்கை. அடுத்த வினா, ப சிங்காரம். ப சிங்காரம் டேஷ் ஊரை சேர்ந்தவர். இளமான், சிங்கம்புணரி, சிறுகூடல்பட்டி. 12வது வினா, தென்கிழக்காசிய போர் மூண்டது வருடம். 1910 முதல் 1920, 1920 முதல் 97, 30 முதல் 60. அடுத்த வினா, 13வது வினா, மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக டேஸை சிங்காரம் வழங்கினார். 2.5 லட்சம், 7.5 லட்சம், 4.7 லட்சம். 14வது வினா, டேஸ் இருபுறமும் கூட்டம் கூட்டமாய் பறந்தன. ஆப்ஷன் கடல் பறவை, கழுகு, பறவை மீன். அடுத்த வினா, 15வது வினா, பொறுத்துக. வேங்கை, தொங்கா, கடற்பசு, வேகின்ற கை, கப்பல், அவுலியா மீன். 16வது வினா, அடுத்த நாள் முற்பகலில் டேஸ் துறைமுகத்தை அணுகினார்கள். ஆப்ஷன் கேரளா, இந்தோனேசியா, பிலவான். 17வது வினா, சுடுதல் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் சேடு, சூடு, சுடு, சுட்டு. 18வது வினா, காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் என்ற தொடரில் குறிப்பிடப்பட்டுள்ள கரெக்டான
விடை என்னன்னு பாருங்க. இலையும் சருகும், இலையும் ஓலையும் சருகும் சண்டும். கரெக்டாக வினாவை படித்து பார்த்து விடையளிங்க. 19வது வினா, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் டேஸ் ஆகும். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் டேஸ் ஆகும். ஆப்ஷன் வினை, தனிமொழி, பொதுமொழி. 2வது வினா, ஒரே வினையடி பல டேஸ் ஏற்கும். தொழிற்பெயர், வினைமுற்று, விகுதிகள். 21வது வினா, ஃபிலோசபி நேரான தமிழ்ச்சொல். உளவியல், மெய்யியல், ஒலியியல். 23வது வினா, கண்ணதாசன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். கலங்காதிரு மனமே, காலக்கணிதம், சேரமான் காதலி. 24வது வினா, கண்ணதாசன் திரைப்பட பாடலாசிரியரான ஆண்டு. 1959, 1939, 1949, 1969. 25வது வினா, டேஸ் என்பது மனிதத்தின் இயல்பு. மனமாற்றம், மாற்றம், ஏமாற்றம். இயல் 1 பகுதி 2க்கான விடைகள். சரியான விடை நீங்கள் அழைத்திருக்கிறதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. முதல் வினா, 2வது வினா எல்லாமே நம்ம யோசித்து விடையளித்தது சரியா? நம்ம எந்த லெவலில் படிக்கிறோம்? ஒரு வினாவை பார்த்தோட அதோட ஆன்சரை கரெக்டாக அடிக்கிறோமா? ஆப்ஷனை பார்த்தாலும் நம்மளால் ஃபைன் பண்ண முடியுதா, கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். மிக முக்கியமானது. ஸோ இதனை தொடர்ந்து பாருங்கள். இது மாதிரி நீங்கள் எந்த ஒரு பாடப்பகுதி படித்தாலும் அதை தேர்வெழுதி பார்க்குறது தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு. 10 வினாக்கள் கிடைத்தாலும் போதும். அந்த 10 வினாக்களும் எனக்கு ஆன்சர் பண்ண முடியுதா, அவ்வளோ கிளியராக படிக்கணும். ஸோ அப்படி படித்தோனாலே உங்களுடைய தேர்வு எதுவாக இருப்பினும் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான். ஸோ ஃபுல் எஃபர்ட் போடுங்க. உங்களால் எவ்வளோ உழைப்பு போட முடியுமோ அவ்வளோ உழைப்பு போடுங்க. கண்டிப்பாக உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதற்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு நாங்கள் ரெடி. தொடர்ந்து படிங்க, சோர்வடையாமல் படிங்க, ஜெயிக்கிறோங்கிற வெறியோடு படிங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான். ஸோ இதில் ஆன்சரில் 2 கொஸ்டினில் வந்து நம்பர் மாற்றி போட்டிருக்கலாம். ஸோ நீங்கள் அதை சரி பண்ணி கரெக்டாக கரெக்ஷன் போடுங்க. 18, 17 மாறி இருக்குது. இந்த பக்கம் 25ல் கொஞ்சம் அடித்தல் திருத்தலோடு இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்து உங்களோட கரெக்ஷனை முடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள்.